ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான க்ரீமியான தயிர் சாதம். லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கும் லஞ்சுக்கும் நம்ம செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன், பொன்னி அரிசி. அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு நான் 2.5 கப்பு தண்ணி விடுவேன் இந்த சாப்பாடு பொங்குறதுக்கு. இதனால் இப்போ தயிர் சாதம் நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கு 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா குழஞ்சி வரட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா குழைய வேகணும். நல்லா வெந்த உடனே நம்ம பாருங்கள், நல்லா ஆவியெல்லாம் போன பிறகு நீங்கள் எடுத்து இதில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு முறை கடைஞ்சி விடுங்க. நல்லா மசிச்சு விடணும். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு பால். நீங்கள் காலையில் செய்து மதியத்துக்கு சாப்பிடுறதுனாக்கி நீங்கள் பால் நிறைய விடலாம், தயிர் கொஞ்சமாக விடணும். உடனடியாக சாப்பிட்றதுக்குன்னா பால் விட வேண்டாம். நல்லா புளிப்பில்லாத தயிரை விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ நான் 1 கப்பு தயிர். இது ரொம்ப புளிப்பில்லாத தயிர் தான். அதனால் நான் 2 மணிக்கூர் கழித்து சாப்பிட சமயம் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா புளிப்பும் நல்லா டேஸ்டாட்டு இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா செவந்து வரட்டு. இப்போ இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 சின்ன பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் தயிர் சாதம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம கிளறி வச்சுருக்க தயிர் சாதத்தில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இதை இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இது ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி கீரை தூவி, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டு பரிமாற வச்சுமே நீங்கள் போட்டு பரிமாறலாம். முதல்ல போட்டு கிளற வேண்டாம். இதை பரிமாற நேரத்தில் நம்ம போட்டு கிளறணும். இதுக்கு நான் மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு இந்த தயிர் சாதத்துக்கு. பாருங்கள், ரொம்ப அருமையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.